ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சும்மா தலைன்னு ரொம்ப தித்திப்பான பார்க்கும்போதே எச்சூறுது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்பிள் கேசரி தான் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆப்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு 50 கிராம் நெய், 100 கிராம் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஒரு 7லேருந்து 8 சேர்த்துக்கோங்க. கலர் பவுட்ரு வேணும்னா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம். ஸோ இப்போ நான் காட்டுற இந்த கிண்ணத்தில் தான் நம்ம ரவை, சர்க்கரை, தண்ணி எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதே கிண்ணத்தில் ஒரு கப்பு ரவை எடுத்தால் 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கணும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆப்பிள் இந்த மாதிரி தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெய் சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்ச முந்திரி திராட்சையை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து ஒரு பாத்திரத்தில், ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை ஒரு சின்ன தட்டுலேயோ மாற்றிக்கோங்க. இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நான் எடுத்துருக்கிறது 250 கிராம் ரவை, அதாவது 1/4 கிலோ அளவுக்கு ரவை. இப்போ அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த நெய்லேயே நல்லா ரவை வந்து ஒரு அளவுக்கு வறுபடணும், ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. ஸோ அதனால் நல்லா சூடாகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்துருங்க. இப்போ ரவை ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. நம்ம நெய்யில் வறுத்த ரவையை இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி, அதாவது சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் ஆப்பிளை இதோட சேர்த்துக்கலாம். ஆப்பிள் சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ ஆப்பிள் வதங்கினதுக்கப்புறமா ரொம்ப வதக்க வேணாம், சும்மா லைட்டாக வதக்கிட்டு இப்போ நான் காட்டினேன் இல்லையா, அந்த கிண்ணத்தில், நம்ம ரவை அளந்த கிண்ணத்தில் 1 கப்பு ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு ரவைக்கு நீங்கள் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கும்போது கேசரி வந்து கட்டி ஆகாமல் நல்லா நம்ம கல்யாணத்துலலாம் நம்ம பந்தியில் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இப்போ எடுத்து வச்சுருக்க இல்லையா, அந்த கலர் பொடி சேர்த்துக்கிறேன், ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவையை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கலாம். மொத்தமாக கொட்டிட்டா அப்படியே கட்டி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இந்த மாதிரி பொறுமையாக, இப்போ நம்ம ரவை கொட்டும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம இதுலேயே நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு கூட செய்யலாம் கேசரி. ஆப்பிள் செய்யலாம், பைனாப்பிள், மாதுளப்பழம்ன்ட்டு நம்மளுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் ஒரு 3 வகை ஃப்ரூட்ஸ் இல்லை 5 வகை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரியும் போட்டு செய்யலாம். இன்னும் பைனாப்பிள் கேசரி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ ரவை இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது மேலே தெரிக்கும். ஸோ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேம்லேயே இப்போ வைக்காதீங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே ரவை இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். சர்க்கரை வந்து முதல்ல தண்ணி கூட சேர்த்து கொதிக்க வைக்காதீங்க. ரவை இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா, திரண்டு வெந்து வந்ததுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்திங்கன்னா கடைசி வரைக்குமே நம்ம கேசரி வந்து நல்லா தளந்தாக இருக்கும். ரொம்ப கெட்டிப்பட்டு அது கெட்டித்தன்மை அடையாது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போது 1 கப்பு ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கு இல்லையா, ஸோ இந்த சுகரை இப்போ சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இப்போயும் அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. சர்க்கரை கரைய இன்னும் கேசரி வந்து இந்த மாதிரி தண்ணி விட்டு வரும். இந்த டைமில் கெட்டி, அதாவது அந்த ரவை வந்து கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா உடச்சி விடுங்க ரவையை. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரீஃபைண்ட் ஆயிலை சேர்த்துக்கலாம். வேறு எந்த எண்ணெயும் சேர்க்காதீங்க, ரீஃபைண்ட் ஆயில் மட்டும்தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கேசரிக்கு. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் சேர்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். என்றைக்கோ ஒரு நாளைக்கு செய்கிறோம் இல்லையா, ஸோ அதனால் தப்பு கிடையாது. பயப்படாமல் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க.
இப்போ செகண்ட் ட்ரிப் என்ன சேர்க்குறோம், மொத்தமாக 100 மில்லி அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சிறு தீயில வச்சு இதே மாதிரி பரட்டி விடுங்க. கேசரி கரெக்டான பக்குவத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தெரியுதா, பார்க்கும்போதே கேசரி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை இதோடு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது கூட கடைசியாக மீதி இருக்கு இல்லையா அந்த நெய், அதை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நான் நல்லா பரட்டி விட்டுக்கிறேன். நெய் இன்னும் தாராளமாக வேணுன்றவங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கேசரி எடுத்து ஒரு கரண்டியில் தட்டில் மாற்றும் போதே தெரியுதா, ரொம்ப கஷ்டப்பட வேணாம், அப்படியே கரண்டியிலேருந்து நைஸாக நழுவி வந்து விழுந்துடும். இதுதான் கரெக்டான பக்குவத்தில் கரெக்டான பதத்தில் நம்ம கேசரி செய்கிறது. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.